கர்நாடக முதல்வரை எச்சரித்த சீமான். விஜய் முதல்வரா அல்லது சீமான் முதல்வரா என குழப்பம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக தமிழர்களுடைய உரிமை பறிபோகும்போது முதல் ஆளாக வந்து குரல் கொடுத்து அதற்கான எல்லா விடயங்களையும் போராட்டத்திலிருந்து அனைத்து விஷயங்களையும் முன்னெடுப்பது நாம் தமிழர் கட்சி. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரைக்கும் மக்களால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ கிடையாது. ஆனால் அப்படி இருக்க மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவர் குரல் கொடுக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமது கேள்வி. இப்போ 2-3 தினங்களாக ரொம்ப வீரியமாக மேகதாது அணை பற்றி டி.கே. சிவகுமார் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அதற்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் அந்த விஷயத்தை பற்றி பதிவு சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடகா அந்த அரசுடைய திட்டத்தை எதிர்க்க தமிழ்நாட்டு அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். அந்த டி.கே. சிவகுமார் அவர்களுடைய அடாவடித்தனமான பேச்சுக்கு காவிரி நதிநீர் உரிமையை முழுமையாக தங்களுக்கென சொந்தமாக கொள்ள துடிக்கக்கூடியது மோசடித்தனத்துடைய வெளிப்பாடு. கன்னடம் எனும் மொழி பிறப்பதற்கு கர்நாடகா எனும் மாநிலம் பிறப்பதற்கும் முன்பிருந்தே காவிரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வரலாற்று வழி உயிர் தொடர்பு இருக்கிறது. அதனை முற்றிலுமாக அறுத்து உலக நதிநீர் அந்த பங்குகளாக இருக்குது பார்த்திங்களா, அந்த அதிகத்துக்கும் நேர்மறையாக காவிரி நதிநீர் உரிமைகளுக்கு கர்நாடகாவுக்கு மட்டுமானது உரிமை கொண்டாட துடிக்கக்கூடிய இந்த சூழ்ச்சியுடைய வெளிப்பாடு மேகதானுவில் அணை கட்டணும் அப்படிங்கிற ஒரு வஞ்சக செயல்தான். அதனை தமிழர்கள் நாங்கள் தட்டி கேட்காது வேறு யார் கேட்பார்கள்? காவிரி தமிழர்கள் எங்களுக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்கிறது? காவிரி நதிநீர் உரிமை என்ன கர்நாடகா மட்டும் சொத்தா? ஒரு ஆற்றின் தலைப்பகுதியின் வாழ்பவர்களை விட கடைமட்ட பகுதியில் வாழ்பவர்களுக்கு ஆற்றின் மீது அதிக உரிமை எனும் நதிநீர் பகிர்வு விதிகளின்படி காவிரி மீது கர்நாடகத்தை விட தமிழ்நாட்டுக்கு தான் அதிக உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கையில் டி.கே. சிவகுமார் அவர்களுடைய பேச்சு ஆணவத்தின் வெளிப்பாடு. அதனை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார். ஆகவே கர்நாடகா துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் ஆணவ பேச்சை முதல்வர் விஜய் அவர்கள் கண்டித்து மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு தமிழ்நாட்டு அரசின் சார்பாக எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. நியாயப்படி இந்த அறிக்கை வெளியிடுறதும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதும் முதல்வர் அவர்கள் பண்ணியிருக்கணும். முதல்வர் விஜய் அவரா இல்லை அண்ணன் சீமானா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாகி குழப்ப நிலையில் தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா மக்களுக்குடைய மிக மிக முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை இது. அந்த விஷயத்திலே ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். இன்றைய தினம் கூட டி.கே. சிவகுமார் அவர்கள் யார் என்ன அரசியல் செய்தாலும் நாங்கள் செய்கிறத செய்ய தான் போகிறோம் அப்படிங்கிறத வீரியமாக பேசுகிறாரு. அப்படின்னா அந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரே கேள்வி. அதற்கான இடம் கொடுத்திருக்கிறது தான் இந்த கையாலாகாத அரசு.